தொடர் மழையால் சென்னை கொரட்டூர் வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு பகுதிகளில் வெள்ள நீர் சூழ்ந்திருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் கன்னியப்பன் இணைகிறார். அவரோடு பேசலாம். கன்னியப்பன், அங்க இருக்கக்கூடிய கள சூழல் என்ன? காயத்ரி, சென்னை அம்பத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட இந்த கொரட்டூர் வீட்டு வசதி வாரிய பகுதி, குறிப்பாக இந்த அம்பத்தூர் தொழிற்பேட்டையின் வடக்கு டாப் தொழிற்பேட்டை அந்த பகுதி வழியாக அம்பத்தூர் ஏரியிலிருந்து வரக்கூடிய உபரி நீரானது கொரட்டூர் ஏரி மற்றும் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தின் 0 பாயிண்ட் வழியாக பெரம்பூர் நல்லா கனாலுக்கு செல்வது வழக்கமான ஒரு அந்த கால்வாய். ஒவ்வொரு கனமழைக்கும் இந்த கொரட்டூர் வீட்டு வசதி வாரிய பகுதி என்பது மூழ்குவது தொடர்கதையாக இருக்கிறது. குறிப்பாக இந்த 7வது வார்டு 84வது வார்டு உள்ளிட்ட பகுதிகளிலும் அதே போன்று சுமார் 8 தெருக்கள்ல இந்த மழை நீர் என்பது முழுவதுமாக சூழ்ந்திருக்கிறது. இங்கு உள்ள ஒரு 400க்கும் மேற்பட்ட வீடுகள்ல மழை வெள்ள நீர் வந்து வீடுகளுக்குள்ளேயே புகுந்திருக்கிறது. சுமார் 2.5 அடி உயரத்திற்கு அந்த மழை நீர் அந்த கொரட்டூர் சுற்று வட்டார பகுதியை மூழ்கடித்திருக்கக்கூடிய அந்த காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக இந்த தண்ணீர் வெளியேற்றுவதில் பெரிய சிக்கல் என்பது இருக்கிறது. இதனால் இதற்கு மேற்கொள்ளப்பட்ட பணிகள் எல்லாம் மழையின் காரணமாகவே தொய்வாக நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இந்த டாப் தொழிற்பேட்டை வழியாக மழைநீர் வடிகால்வாய் அமைக்கும் பணியும் கடந்த 1.5 ஆண்டுகளாக நடைபெற்று வருகிறது. அதே போன்று ரயில்வே தண்டவாளம், அதாவது சென்னை மின்சார ரயில்கள் செல்லக்கூடிய திருவள்ளூர் செல்லக்கூடிய அந்த வழித்தடத்தின் அடியில ஒரு கால்வாய் அமைப்பதற்கும் திட்டமிடப்பட்டு 1 ஆண்டுகளாகவே அந்த பணிகளும் தொய்வாக நடைபெறுகிறது. எனவே இந்த பகுதியில் தொடர் இணைப்புல தண்ணீர் அதிகமாக இந்த ஏரிகள்ல இருந்து வெளியேறுவதால் இங்கிருந்து கொரட்டூரிலிருந்து வெளியேறக்கூடிய தண்ணீரின் அளவு மிக குறைவாக இருக்கிறது. இதனால் இந்த கொரட்டூர் வீட்டு வசதி வாரிய பகுதியில் ஒவ்வொரு கனமழைக்கும் இந்த பகுதி மக்கள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகிறாங்க. வீடுகள் உள்ளே தரைதளங்கள்ல கிட்டத்தட்ட ஒரு 400க்கும் மேற்பட்ட வீடுகள்ல தண்ணீர் புகுந்திருக்கிறது. இந்த பகுதியில், அதாவது இந்த கொரட்டூர் வீட்டு வசதி வாரிய பகுதியினோட ஒரு பின்பகுதியில் நீர் உந்துதல் நிலையம் என அமைக்கப்பட்டு ராட்சத என்ஜின் மோட்டார்கள் மூலம் தண்ணீரை வெளியேற்றும் பணியும் நடைபெற்றது. எனினும் இந்த தொடர் கனமழை காரணமாக அதிகப்படியான நீர் இப்பொழுது சூழ்ந்துள்ளதால் அந்த திட்டமும் தற்போது மிகவும் மந்தமாக நடைபெறுகிறது. அங்கு தண்ணீர் அதிகமாக வெளியேற்ற முடியாத சூழ்நிலையால் தற்போது இந்த கொரட்டூர் வீட்டு வசதி வாரியம் முழுவதுமே இந்த வெள்ளக்காடாக மூழ்கி இருக்கக்கூடிய அந்த காட்சியை நாம் பார்க்க முடிகிறது. காயத்ரி, குடியிருப்பு பகுதி என்பதால் விரைவில் இதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு நீர் வெளியேற்றப்படும் என எதிர்பார்க்கலாம். நன்றி கன்னியப்பன்.